திரைப்படங்கள் வெளியான 3 நாட்களுக்கு விமர்சனங்களை வெளியிட தடை விதிக்க உயர்நீதிமன்றம் மறுப்பு தெரிவித்திருக்கிறது. அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை எமது தலைமை செய்தியாளர் சிவா வழங்க கேட்கலாம். வணக்கம் சிவா, இந்த வழக்கு குறித்தான கூடுதல் விவரங்கள். திவ்யா, திரைப்படங்கள் வெளியான 3 நாட்களுக்கு விமர்சனங்களை சமூக வலைதளங்களில் வெளியிட தடை விதிக்க சென்னை உயர்நீதிமன்றம் மறுப்பு தெரிவித்திருக்கிறது. நடிகர் சூர்யா நடிப்பில் சமீபத்தில் வெளியான கங்குவா படம் குறித்து சமூக ஊடகங்களில் எதிர்மறை விமர்சனங்கள் வெளியாகியிருந்தன. இதனுடைய பின்னணியில் படங்கள் வெளியான 3 நாட்களுக்கு விமர்சனங்களை வெளியிட தடை விதிக்க கோரி தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர்கள் சங்கம் சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. புதிதாக வெளியாகக்கூடிய திரைப்படங்கள் குறித்து சமூக வலைதளங்களில் விமர்சனங்களை வெளியிடுவது தொடர்பாக விதிமுறைகளை வகுக்க மத்திய மாநில அரசுகளுக்கு உத்தரவிட வேண்டும் என மனுவில் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. பெரிய பட்ஜெட் படங்கள் வெளியாகக்கூடிய போது அவை குறித்து எதிர்மறை விமர்சனங்கள் வெளியிடப்படுவதால் படங்கள் தோல்வி அடைவதால் திரைத்துறையில் அசாதாரண சூழல் நிலவுவதாகவும் மனுவில் கூறப்பட்டிருக்கிறது. இந்த மனு நீதிபதி சவுந்தர் முன்பே இன்று விசாரணைக்கு வந்தபோது மனுதாரர் தரப்பில் வழக்கறிஞர் விஜயன் சுப்பிரமணியன் ஆஜராகி புதிதாக வெளியாகக்கூடிய திரைப்படங்கள் குறித்து சமூக வலைதளங்களில் விமர்சனங்கள் வெளியாவதால் படத்தை பார்க்க விரும்பக்கூடிய மக்களுடைய மனநிலை மாறுவதாகவும் படத்தில் நடித்த நடிகர் இயக்குநர்கள் குறித்து அவதூறு பரப்பப்படுவதாகவும் தெரிவித்திருந்தார். அவதூறு பரப்புவது குறித்து காவல்துறையிடம் புகார் அளிக்கலாம் என தெரிவித்த நீதிபதி, விமர்சனம் தொடர்பான கருத்து சுதந்திரம் என்பதால் பொதுவாக உத்தரவு பிறப்பிக்க முடியாது என சில படங்கள் நல்ல விமர்சனங்களை பெறுவதாகவும் கூட தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. எனவே திரைப்படங்கள் வெளியான 3 நாட்களுக்கு விமர்சனங்கள் வெளியிட தடை விதிக்க மறுப்பு தெரிவித்த நீதிபதி, வழக்கு தொடர்பாக 4 வாரங்களில் பதிலளிக்கும்படி மத்திய மாநில அரசுகள் மற்றும் யூடியூப் நிறுவனத்திற்கு உத்தரவிட்டு இந்த விசாரணையை ஒத்திவைத்திருக்கிறார்கள். திவ்யா, விரிவான தகவல்களுக்கு நன்றி சிவா.